தென்காசி புகழ். தென்காசி புகழ். ஆமா, தென்காசியிலே புகழ் பெற்று புகழ் பெற்று மக்கள் செல்வன். மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் நமது பின்னாலே அமைந்து கொண்டிருக்கின்றது. அமைந்து கொண்டு இருக்கிறது. நெல்லை மாநகரத்தில் டவுன் நிலை பாரதியார் தெருவிலை வசித்து வரக்கூடிய அப்படி பார்த்து வரக்கூடிய என் தாய் உச்சினி மாகாளி அம்மனுடைய குடை விழாவை அந்த குடை விழாவிலை வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வெகு சிறப்பு விழாவிலே அவர்கள் அம்பாளுடைய புகழையும் இங்கே நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் அன்பாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். மக்கள் செல்வன். மக்கள் செல்வம் பாத்தீங்களா? அந்த சேனலுக்கு பேரு மக்கள் செல்வம்னு பேரு. மக்கள் செல்வம் தானே அந்த சேனலுக்கு பேரு. செல்வம் மக்களிடம் இருக்கிறது, மக்களிடத்திலே செல்வம் இருக்கிறது. அதனாலதான் அந்த பேரு வச்சிருக்காங்க. அத இரண்டும் தான் மக்கள் செல்வன். மக்கள் செல்வம் யூடியூப் சேனல். உங்களுடைய விழாக்களிலே எந்த விழாக்களா இருந்தாலும் சரி, கல்யாண வீடா இருந்தாலும் சரி, சடங்கு வீடா இருந்தாலும் சரி, பூப்பணி நண்டீராட்டு, திருமண வைபோகம், வரவேற்பு விழா, அரசு நிகழ்ச்சிகள், எந்த விதமான நிகழ்ச்சிகளுக்கும் குடை விழாவா இருந்தாலும் சரி, அதான் குடை விழாவா இருந்தாலும் சரி, உடனே சொல்லுங்க. உடனே போன் மூலமா உடனே வரும் இல்லையா? உடனே வந்துருவாங்க. நமது மக்கள் செல்வன் யூடியூப் சேனல். ஆமா, நம்ம உடுக்கார நாளைக்கு கூடணும்னாங்க. அப்படியா? எதுக்கு? வீட்டு நிகழ்ச்சி எடுத்து போடுறது. ஓ, நிகழ்ச்சியா? சரி சரி சரி. காதணி விழா. பரவாயில்லையே. ஓ, பேரனுக்கா? அது நல்ல பெருமை தானப்பாரு. அதனாலே அவர்களுடைய யூடியூப் சேனல் மக்கள் செல்வன். தென்காசி புகழ். தென்காசி புகழ் மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாடுகளிலே பேரும் புகழும் பெற்று அரசு விருதுகள் பெற்று அரசு விருதுகளும் பெற்று பல பல உத்தியோகங்கள் எல்லாம் எடுத்து அவர்கள் பறவைகள் மேலுடைய ஆண்டவனுடைய கிருபையாலே, ஆண்டவன் கிருபையினாலே, அந்த உச்சினி மாகாளியுடைய அருளால எங்க போலாம் சரி வெற்றி கொடி நாட்டணும். மக்கள் செல்வன் எங்குமே வெற்றி கொடி நாட்டித்தான் வரும். பயத்தில் பிறந்ததுல்லை போகாதே துயரம்போ குணமறிகை மாமருணில் கோபுரத்தில் வீட்டிருக்கோ
பாந்தவே ஆபத்து பாந்தவே அன்னை பராசக்தி திரிபுரசுந்தரி தேவி வராகி அன்னை சிவகாமியின் அவதாரம் கொண்டவள் சிவகாமி அவதாரம் கொண்டவள் அலையும் அவளோ இறைவன் தேவியும் இவளோ இறைவன் தேவி இவளோ பாத்திரக்கடையை சேர்ந்த விக்னேஷ் அவர்கள் வெங்கடேஷ் அவர்கள் இருவேர்களும் கோவிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாத்திரக்கடை விக்னேஷ் அவர்கள் வெங்கடேஷ் அவர்கள் இருவர்களும் உடனடியாக அன்னை உஜ்ஜினி மாகாளி அம்பாளுடைய ஆலயத்தின் முன்பராக வரும்படி உங்களை விழா கமிட்டியார் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மகிஷாசுரன் பத்தினியும் அவளே ஏன் உலகத்தில் காளியாக பிறந்தாள்? எதற்காக காளியாக தோன்றினாள்? களி உலகம் தன்னிலே கலியுகத்தை அடக்குவதற்காக காளியாக தோன்றினாள். காளியாக அவதரித்தாள். மகிஷாசுரனை வரைகுறையத்தான் மாகாளியாக தோன்றினாள். மாகாளியாகவே அவதரித்தாள். என் தாயாக விட்ட அன்னை உஜ்ஜினி மாகாளி தாயான உஜ்ஜினி மாகாளி எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கே வருகிறாள்? எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து வருகிறாள்? ஆட்டாளே அபிராமவல்லி அண்ணரண்டும் பூத்தாள். ஆடளம்பு நிறத்தாளே அறிவேலடங்கா
ஓர்கடல் ஒன்றாங்கடல் ஓர்கடல் தாங்கியதோர் கரைத்தீவிலே கருப்பு கடல் இரண்டாவது கடல் கருப்பு கடல் இரண்டாவது கடல் உரிய குசை தீவுக்கப்பால் ஆமா மூன்றாம் கடல் மோர்கடல் மோர்கடல் நாலாவது கடல் நல்ல தண்ணீர் நல்ல தண்ணீர் ஐந்தாம் கடல் அருங்கடல் ஆறாவது கடல் ஆழக்கடல் ஆழக்கடல் ஆறாவது கடல் ஆழக்கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் இளங்கடல் எட்டாவது தான் திட்டக்கடல் திட்டக்கடல் ஒன்பதாவது கடல் ஒய்யார அலைக்கடல் ஒய்யார அலைக்கடல் பத்தாவது தான் பால்கடல் பத்தாவது கடல் தான் பால்கடல் அம்மா அந்த பத்தாவது கடலுக்கப்பால் பளிங்கு போல் ஒரு பாறை பளிங்குமான் ஒரு பாறை அந்த பளிங்கு மணி பாறையிலே பாரமாணிக்க ஒரு புற்று பாரமாணிக்க ஒரு புற்று கடவான ஒரு ஆலமரம் அடர்ந்திருக்கப்பட்ட சர்வினில் அந்த சர்வினிலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் புருஷனும் பொண்டாட்டியுமாக மன்னவரும் தேவியுமாக மன்னவனும் தேவியுமாக ஈசனும் கிளியுமாக கீசனும் கிளியுமாக மன்மதனும் ரதியும் போல மன்மதனும் ரதியும் போல கணவன் மனைவியான நாகராஜனும் நாகக்கண்ணையோ நாகக்கண்ணியோ அந்த நாகலோக வட்டணத்துக்கே தலைவன் தலைவன் நாகலோக வட்டணம் என்றால் வசீகரமாக ஆளக்கூடியது நாகம் ஒரு நாகம் அந்த நாகத்துக்கெல்லாம் தலைவன் தான் இந்த நாகராஜன் அந்த நாகராஜன் அந்த நாகராஜனும் நாகக்கண்மையான பெண்குடியாளோ நாகக்கண்ணியான பெண்குடியாளோ கணவன் மனைவியான இருவேர்களவே ஆண்டு வருகிறார்கள் அங்கே ஆண்டு வருகிறார்கள் என் தாயார அன்னை உச்சினி மாகாளி தாயான உச்சினி மாகாளி அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜன் நாகக்கள்ளி இருவேர்களும் கணவன் மனைவியான இருவேர்களும் எப்படி ஆண்டு வருகிறார்கள் எப்படி எப்படி ஆண்டு வருகிறார்கள் நாளை குறைகளில் 24 நாளை குறைகளிலே 24 நாளும் இல்லை நாளை குறைகளிலே வாக்கியத்தால் குற்றமில்லை நாளை குறைகளிலே வாக்கியத்தால் காலும் இல்லை ஏழடிகை மாளிகையா எதிரே 2 சாவடியா ஏழடிகை மாளிகையா எதிரே 2 சாவடியா ஏழடிகை மாளிகையா மணிக்கும் மணி மண்டபமா அப்படி ஆண்டு வருகிற போது
பவுசும் இருக்கிறது. எல்லா பவுசும் இருக்கிறது. சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, நாடு இருக்கு, நகரம் இருக்கு, காடு இருக்கு, கரை இருக்கு. நாடு இருக்கு, நகரம் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, காடு இருக்கு, கரை இருக்கு. எல்லா பவுசும் இருக்கு. ஆனால் செல்வத்திலே செல்வம் கூடிய செல்வம் எந்த செல்வம்? செல்வத்திலே செல்வம் கூடிய செல்வம் தான் அது குழந்தையின் செல்வம். கணித விட்டாத கடி, உலகத்திலே பெரிய கடி எந்த கடி? உலகத்திலே கனியிலே கனி பெரிய கனி தான் பிள்ளையின் கனி. ஓ, பிள்ளையின் கனியா? பிள்ளையின் கனி அல்லவா? ஆனால் இந்த நாகராஜருக்கும் நாகக்கண்ணியார பெண்கொடியாளுக்கும் கண்ணியான பெண்கொடியாளுக்கும் அந்த செல்வம் தான் இருவர்களுக்குமே இல்லை ஐயா. அந்த மதல செல்வம் தான் இருவருக்குமே இல்லை. என்றுமே தன்னுடைய கணவனிடத்தில் அவள் வாய்விட்டு கேட்டதே கிடையாது. தன்னுடைய கணவன் விட்டு வாய்விட்டு கேட்டது கிடையாது. அன்றுதான் கேட்கிறாள், மன்னா மன்னவா தாங்களுக்கு எத்தனை மன்னா வயதாகிறது? எனக்கு 40 வயதாகிறது. எனக்கு எத்தனை மன்னா வயதாகிறது? 35 வயதாகிறது. நம்ம இருவேருக்கும் திருமணம் முடிந்து வருடம் எத்தனை ஆகிறது? 10-12 வருட காலம் ஆனது. 12 வருட காலம் உம்மோடு நான் ஆண்டிருக்கிறேனே. உங்களோடு நான் ஆண்டு இருக்கிறேன் மன்னா. ஏன் மன்னவா அந்த இறைவன் எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தரவில்லை? எதற்காக தரவில்லை? நாகக்கண்ணியானவள் நாகராய மன்னனிடம் சொல்லுகிறாள். மன்னனிடம் என்ன சொல்லுகிறாளோ? பிள்ளை இல்லா வாழலே வாழே, பெரியோர்கள் வருவாரேடா வருவாரேடா, இல்லா வாழலே வாழலே, மாமடி வருவாரேடா வருவாரேடா, இல்லா வாழலே வாழலே வாழலே, மாமடி வருவாரேடா மன்னான் ஒரு அடிகாய பாவத்தை நான் செய்யவில்லை. செய்யவில்லையே மன்னா. ஏன் மன்னவான ஒரு இருவேருக்கும் குழந்தை இல்லை? எதற்காக குழந்தை இல்லை? அந்த நாகக்கண்ணியார பெண்குடியாள் பெண்குடியா நாகராஜ மன்னனிடம் சொல்லுகிறாள். கணவனிடம் என்ன சொல்லுகிறாள்? ஏன் இல்லை குழந்தை? எதற்காக மன்னா பிள்ளை இல்லை? எதற்காக குழந்தை இல்லை? பிள்ளை இல்ல வாழலிலா அந்த பெரியோர்கள் வருவார்களா? நம் பிள்ளை இல்ல வாழி என்று என் கணவா என் மன்னவா பைக்குகளை நீங்க கொஞ்சம் ஓரமா வெளியில கொண்டு விடுமாறு விழா கமிட்டியார் கேட்டுக் கொள்கிறார்கள். பந்தலுக்குள்ள நிக்கக்கூடிய டூ வீலரை பூராமே அப்புறப்படுத்துங்க. அவங்க பைக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு விடுங்க. ஏன்னா மக்கள் பெண்கள் உட்கார்றதற்கு இடம் இல்லல்ல, அதான் நிழல். பந்தல்ல நிக்கக்கூடிய பைக்கு பூராமே உடனடியாக அப்புறப்படுத்துங்க. நகட்டி கொண்டு வெளியே கொண்டு விடுங்க. ஆமா. ஏன் மன்னவானவர் இருவேருக்கும் பிள்ளை இல்லை? எதற்காக குழந்தை இல்லை? ஒரு அநியாய பாவ
பண்ணவில்லையே மன்னா பண்ணவில்லையே மன்னா எதற்காக இப்படி எனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது ஆண்டவா குழந்தை என்பதே இல்லையே பகவானே எதற்கு ஆண்டவா என் சிவனே என்று நாகக்கண்ணு யாரவள் நாகராஜ மன்னனிடோ பிள்ளை இல்லையே என்று வருத்தப்படுகிறாள் வருத்தப்பட்டு அழுகிறாள் குழந்தை கிடைக்கணும்லப்பா குழந்தை வேணுமில்லாமம்மா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் அவங்க வயக்காடு சொத்து சுகம் வீடு வாச சுகமா இருக்கான்னு கேட்காங்க வார விருந்தாடி அதையா கேட்காங்க பிள்ளை குட்டி எல்லாம் சௌக்கியமா இருக்கா எத்தனை குட்டி எத்தனை பிள்ளைன்னு தானே கேட்காங்க பிள்ளைனா என்ன குட்டினா என்ன பிள்ளைன்னா எங்களை மாதிரி ஆண் சிங்கம் சரி குட்டினா உங்களை மாதிரி பெண் குட்டி ஓஹோ அதத்தான் பிள்ளை குட்டி எல்லாம் சௌக்கியமா இருக்கான்னு கேட்காங்க பிள்ளை குட்டி எல்லாம் சௌக்கியமா இருக்கான்னு கேட்பாரு ஆமா ஆமா ஆறாள் மண்ணா ஏறவக்கு பிள்ளை இல்லை எதற்காக குழந்தை இல்லை இல்லை ரெண்டும் மாறா கூட்டத்தாருக்கு இழப்பான ஏன் மல்லவாரவர் இருவேருக்கும் பிள்ளை இல்லையே குழந்தை இல்லை என்ற அந்த ராகக்கண்ணு யாரவள் நாகராஜ மன்னனிடம் பெத்துக்கு தம்பிள்ளை வாங்கி என் கணவா மன்னவரே இந்த தெருவாயிலே திருவுணல்லே நிறைந்திடுவாரே பணத்துக்கு நான் பிள்ளை குழந்தை வேணும்ல நான் ஒரு அநியாயம் பாவங்கள் செய்யவில்லையே மன்னா மன்னவா நமக்கு ஏன் மன்னவா ஒரு குழந்தை என்பது பிறக்கவில்லை எதற்காக குழந்தை பிறக்கவில்லை ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருப்பீர்களா ஒருவேளை நான் பாவம் பண்ணிருப்பனா என்ன அநியாயம் செஞ்சமா ரெண்டு பேருக்கும் இல்ல ஆமா நீங்கள் உங்க தாய் தாப்பம் செஞ்ச பாவம் தான் உன்னை போட்டு இப்படி உருட்டுது ஓஹோ ஆமா நான் பாவமே செய்யலையே நீங்க பாவம் என்னுடைய நான் என் தாயகப்பன் பாவம் செய்திருந்தா என்ன அண்ணன் தம்பி எல்லாம் பிடிக்கும் ஆமா நம்மள உருட்டாத உன் தாயகப்பன் பாவம் செய்த விதம் ஒண்ணு என்னை உருட்டிக்கிட்டு இருக்கு பாவம் செஞ்சாதான் பலனே கிடைக்கும் ஓஹோ பாவம் செஞ்சாதான் பலன் கிடைக்குங்க ஆமா புண்ணியம் செஞ்சா தர்மமே கெட்டாது தர்மம் தலை கெட்டாது கெட்டவே கெட்டாது ஏன் அப்படி பாவம் செய்யணும் பலன் கிடைக்கும் ஓஹோ ஆமா அது சரிதான் நான் என் தாய் தாப்பனை கொன்னேன்
தாய் தப்பன கொல்ல போய் தான் பிள்ளை இருக்கா? ஏ அப்பா தாப்பன கொல்ல 2 ஆம்பளை பிள்ளை. ஓ தகப்பன கொல்ல போய் தான் 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மாட்டு தொழுவுல அப்படியே தலைவாணி வச்சு அமுக்கிட. யார? எங்க அப்பாவை. சரியா போச்சு. கால வெட்டினாங்க. ஒரு மிதி. அடடடடா எதுல? அடி வயித்துல. சரியா போச்சு. என்ன போதையுது? ஆமா சரி. 2 ஆம்பளை பிள்ளை என் வீட்டுக்காரி பெற்றா. ஓ 2 ஆம்பளை பிள்ளை. கிளி மாறி வெள்ளரிக்கா மாறி தடியங்க மாறியா? ஆமா சரி. அம்மா என்னப்பா? எங்க அம்மாவை கொன்ன. அம்மாவை எப்படி கொன்ன? நல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சாம்பார ஊத்தியா? சரி. அம்மா என்னையா மகனே? சரி. பின்னால வச்சிருந்தா இரும்பு கலந்து உலக்க. அட சண்டால பாவியா? ஒரே அடி உச்சில ஐயா பேசாத சாவு. ஆமா சரி. 2 பிள்ளை பொம்பளை பிள்ளை. அது ரெட்டை பிள்ளை தான் பாருங்க. ஒரே சொல்ல ரெட்டை பிள்ளை. சரி. எக்கா இப்ப 4 பிள்ளைக்கு தாயா ஆயிட்டா. 4 பிள்ளைக்கு வீட்டுக்காரி தாயா ஆயிட்டா. பாவம் செஞ்ச உடனே பலன் கெட்டுச்சு. ஆமா இப்ப இந்த காலம் பாவம் பண்ணாதான் பிள்ளை கிடைக்கும். பிள்ளைகளும் நல்லா இருக்காங்கடா? நல்ல சுகமா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஊர வேலூர் சைடுல ஒரு பையன் இருக்கான் பேர் புகழோட. எப்படி பாக்காட்டுக்கிடுங்க. ஒரு பையன் நம்ம ரயில் ஸ்டேஷன்ல ரயில் நின்னா அவன் ஓடுவான். நின்னால் ஓடுவான். ரயில் நின்னா ஆமா ரயில் போயிட்டா நின்னுக்கிடுவான். சரி சரி. என்ன முறுக்கு வியாபாரம்? போண்டா வியாபாரம். சரி. ராஜனா போண்டா வியாபாரம். ஆமா சரி. இந்த பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கு? நான் தான் வச்சிருக்கேன். நீ வச்சிருக்கியா? இல்ல என்னோட தான் இருக்கு. ஏன் அப்படியே கட்டி கொடுக்க வேண்டியதானே? ஒரு பிள்ளைக்கு கோலையா வடிக்கா. ஐயோ மூளை வளர்ச்சி கம்மி. சரி. ஒரு பிள்ளைக்கு 2 காலு போடும். அப்ப அந்த தகப்பனை கொன்று விழுந்த பிள்ளையும் உனக்கு உதவவில்லை. உதவல்ல. தாயை கொன்று பிறந்த பிள்ளை உறவிலே இந்த பிள்ளை உனக்கு எதுக்கு? ஆமா இப்ப உச்சினி மாகாளிய கோயில்ல வந்து கும்பிடணும்னு என்ன இருக்கு? அந்த நாகக்கண்ணையாரவள் நாகராய மன்னனிடோ ஏர் மன்னவன் நமக்கோர் பிள்ளை இல்லை. எதற்காக குழந்தை இல்லை? ஊழிய வரியோ மன்னா உடையாளையின் சோதனையோ உடையான் சோதனையோ யார் செய்த தீவினையோ நாமல் இருவேருடைய தலைவிரியோ நம்ம இருவேரும் தலைவிதியோ மன்னா நமக்கு ஏன் மன்னவா பிள்ளை இல்லை? எதற்காக மன்னா? என் நாகலோக வட்டணத்தின் நாகராயனும் நாகக்கண்ணையோ நாகக்கண்ணையோ ஐயா பிள்ளை இல்லை என்று குழந்தையே இல்லை இல்லை என்று வருத்தப்படுகிறார். ஏன் நமக்கு பிள்ளை இல்லை? எதற்காக குழந்தை இல்லை? ஆண்டையத்தான் அடித்தேனா அடித்தேனா
என்ன சொல்லுகிறார்? ஏன் மன்னவானவர் இருவேருக்கும் பிள்ளை இல்லை, எதற்காக குழந்தை இல்லை? பாவங்கள் செய்யவில்லை அல்லவா? ஆனா அநியாய பாவம் செய்யவில்லை மன்னா. எழுபிறப்பும் தீயாரவர் என்றோ வடிவிரம் காப்பான் மக்கள் எனக்கில்லையே, மக்கள் செல்வம் எனக்கு இல்லையே. மாகுவேலே கள்ளியோட சுற்றி காடெல்லாம் படந்ததென்றை, காடெல்லாம் படந்ததென்ன? அதில் காய் உண்டா கனி உண்டா? காய் உண்டா கனி உண்டா? தான் அரை போல் வில்லை இல்லாதவருக்கு பெருமையே உலகில், பெருமையை உலகில். ஏன் மல்லவானவர் இருவேருக்கும் பிள்ளை இல்லை, இருவேருக்கு எதற்காக குழந்தை இல்லை? நாகக்கண்ணையாரவள் அந்த நாகராஜ மன்னனிடோ, நாகராஜ மன்னனிடோ 30 வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லையா? 30 வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லையே. 40 வயதாச்சு நாடாட குழந்தை இல்லையே. 40 வயதாச்சு நாடாத பிள்ளை இல்லையே. 50 வயதாச்சு அரசாட குழந்தை இல்லையே. 50 வயதாச்சு அரசாட குழந்தை இல்லையே. 60 வயதாச்சு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை, அரசருக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. முப்பது வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை, முடி தரிப்பதற்கு பிள்ளை இல்லை. 40 வயதாச்சு நாடாட குழந்தை இல்லை, நாட்டை ஆள்வதற்கு குழந்தை இல்லை. எனக்கு 50 வயதாச்சு அரசருக்கு பிள்ளை இல்லையே மன்னா. அரசு ஆள்வதற்கு மதுரை இல்லையே ஆண்டவா. காலன் என்று போனால் கர்மம் செய்ய குழந்தை இல்லை, கர்மம் செய்வதற்கு குழந்தை இல்லை. நான் செத்து மடிந்து போனால் எனக்கு சீர் செய்ய பிள்ளை இல்லை, சீர் செய்வதற்கு மதுரை இல்லையே ஆண்டவா. ஏ பெண்ணே, பிள்ளை இல்லை என்று கவலைப்படாதே. நீ கவலைப்படாது. கொடுக்கறதவன் எப்படியாவது ஒரு நாள் கொடுத்துறாதா? என்னைக்காவது கொடுக்கக்கூடிய தெய்வம் கோரியை பிரிச்சுக்கிட்டாவது கொடுத்துரும். அது எப்படியா கோரியை பிரிச்சுக்கிட்டு கொடுக்கும்? நான் கொடுக்கும் கூரையை நான் பிரிச்சு போட்டேன். சரி, இந்த வெயிலும் மழையும் என் வீட்டுக்குள்ள தான் அடிக்க தவிர தெய்வம் கொடுக்க மாதிரி கிடையாது. ஏன் கொடுக்கல? அதுக்கு மனசு இல்ல. எனக்கு மனசு இல்ல கொடுக்கிறதுக்கு. ஓஹோ, ஆமா, மனசு வேணும்ல. ஆண்டவன் சோதனையா தாரப்பா. என்ன சோதனை? வேடு என்கிற வீட்டுக்கு ஆண்டவன் கொடுக்க மாட்டான். ஆண்டவன் குடிக்கவே மாட்டான். ஆனா வேண்டாம் வேண்டான்னு எந்த வீட்டுல சொல்றாங்களோ, அப்பா எந்த வீட்டுல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்களோ அந்த வீட்டுல தானே வந்து மதவதாரு பிறந்து தொலையுது. 6 மாசத்துக்கு ஒருக்க 2 பிள்ளை, கைக்குள்ளையும் காலிக்குள்ள நடுநடுங்கு. அப்பா அதை ஏன் கேட்க? 6 மாசத்துக்கு 2 குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு. நமக்கு ஏன் வல்லவா குழந்தை இல்லை? எதற்கு மன்னா? எம்மை நாகக்கண்ணையானவள் அந்த நாகராஜ மன்னனிடோ, நாகராஜ மன்னனிடம் பிள்ளை இல்லையே என்று வருத்தப்படுகிறாள் அந்த நாகக்கண்ணி. மன்னா, நான் தங்கச்சப்பு குடமெடுத்து தருவிளைய தண்ணீருக்கு வருவினானால், தண்ணீருக்கு வருவையானால் தண்ணீர்கரை ஓரத்திலே மக்கள் எல்லாம் என்னை சகனம் பார்க்கிறார்கள். மக்கள் எல்லாம் சகனம் பார்த்து பேசுறாங்க. என்ன சொல்லுகிறார்கள் மன்னா? என்ன சொல்லுகிறார்கள்? மலடே நல்லம் மலடே என்று மலடே மாநிலத்தோர் பெண்கொடியார்
எத்தனைப்பா புண்ணியம் செஞ்சிருக்கோம் அண்ணா. பாவங்கள் செய்தோமா புண்ணியங்கள் செய்தோமா? எதற்காக ஆண்டவன் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் தரவில்லை? அந்த இறைவன் நமக்கு ஒரு குழந்தை செல்வத்தை தரவில்லையே. மன்னவா, என்னை நாகக்கண்ணியான பெண்முடியாள் கண்ணியான பெண்முடியாளும் நாகராஜன் இடமாறிட நாகராஜன் கேட்கிறேன். இப்ப குழந்தை இல்லைன்னா என்னம்மா? 10 வருஷம் கழிக்கிட்டுமே, 2 வருஷம் கழிக்கிட்டுமே, ஒரு 5-6 வருஷம் போட்டுமே, நம்மளுக்கு எல்லாம் இருக்கு பின்னால. நமக்கு பின்னாலதான் 4 பேர் இருக்காங்களே. அவங்க எதுக்கு இடி கழுத்து மாதிரி அவங்களா நம்மளுக்கு உதவுவாங்களா? ஏன் உதவ மாட்டாங்களா? நம்ம வயிற்றுல பிறக்கணும், புழுவா இருந்தாலும் பூச்சியா இருந்தாலும் தான் பெறணும் பிள்ளை. தன்னோடு பிறக்கணும், பிறகு ஊரார் வீட்டு பிள்ளை உள் வீட்டு பிள்ளை ஆகுமா? ஆகவே ஆகாது. தன் பெற்றவள் வர வரைக்கும் அம்மா அம்மா என்பான். பெற்றவள் வந்தவுடனே பெரியம்மா போயிட்டு வரேன்ட்டு போயிடுவான். பெரியம்மான்னு சொல்ல மாட்டேன், பெரியம்மா போயிட்டு வரேன். பெரியம்மா ஓஹோ அப்படி இருக்கும். ஆமா, சில பேர் அப்படி சொல்லுவாங்க, சில பேர் பெரியம்மா நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, என் குளத்தெல்லாம் பெரியம்மா போயிட்டு வரேன். ஓஹோ அப்படி இருக்கும். அது சரிதான். ஆமா, உடுக்காரன் குளத்தை பெரியம்மா அப்படின்னு. ஆனால் இந்த நாகக்கண்ணியார பெண்குடியாள் பெண்குடியாள் அந்த நாகராஜ மன்னனிடத்தில் இதற்கு குழந்தை இல்லையே என்று வருத்தப்படுகிறாள். வருத்தப்பட்டு அழுது புலம்பினாள். பிள்ளை இல்லையே, நமக்கு ஒரு செல்வத்தை அந்த இறைவன் தரவில்லையே. தரவில்லையே. நான் ஒரு அநியாய பாவத்தை கூட செய்யவில்லை. அநியாய பாவம் நான் பண்ணவில்லையே. ஏன் மன்னவார் அவர் இருவேருக்கும் பிள்ளை இல்லை, எதற்காக குழந்தை இல்லையே என்று நாகக்கண்ணியான பெண்குடியாள் நீங்களும் பாவம் செய்யவில்லை, நானும் பாவம் செய்யவில்லை. ஆனால் நமக்கு எத்தனை குழந்தை செல்வத்தை இறைவன் தரவில்லை, இறைவன் பகவான் தரவில்லை. ஆமா, நாமளும் எவ்வளவு காலமாக இறைவனை நம்பியிருந்தோம், அந்த பகவானை நம்பியிருந்தோம். அந்த பகவான் ஏன் நமக்கு ஒரு குழந்தையை தரவில்லை, எதற்காக குழந்தை என்பது தரவில்லை என்று நாகக்கண்ணியான பெண்குடியாள் நாகக்கண்ணி பெண்குடியாள் அந்த நாகராஜ மன்னனிடோ அந்த நாகராஜ மன்னனிடோ
பின்னால இருக்கு பின்னால இருக்கீங்க. பின்னால என்னப்பா இருக்கு? பின்னால பிந்தன வாரிசு இருக்கு. பிந்தன வாரிசு இருந்தா தான் நாள் நல்லா இருக்குமே. ஒரு 2 வருஷம் கழிக்கிட்டுமா அந்த இறைவன் தராமே போயிருவான். காலஞ்சென்று போனால் கர்மம் செய்ய குழந்தை வேணும். பின் காலத்துல கர்மம் பண்ணுவதற்கு பிள்ளை வேணும். சித்தமடைந்து போனாலும் சீர் செய்வதற்கு பிள்ளை வேணும். நம்மளுக்கு சீர் செய்வதற்கு குழந்தை வேணும். ஆமா ஆமா. அதாவது ஒரு டன்னுக்கு 2 டன் வச்சா வெந்துரும். ஜாம்பலா எரிச்சிடலாம். ஆனா இங்கேயும் பாவிதான், அங்கேயும் பாவிதான். இங்கேயும் பாவிதான், நீ அங்க போயும் பாவிதான். பிள்ளை இல்லாத பாவி இங்க பெரும் பாவி, அங்க அதை விட பெரும் பாவி ஆயிடும். ஆமா. யார சொன்ன மகாலாசில நீத்துவான்? நம்ம உடுக்காரன் தான். அப்ப உனக்கு எந்த இடம்? எனக்குலாம் சொர்க்கம்ல. ஏங்க அப்பா சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னாலே என்ன செய்வான்? என்ன உடெல்லாம் என்ன செய்த பாவத்துக்கு உடெல்லாம் சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால அதாவது நெய் மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கு சுண்ணாம்பு. நெய் மாதிரி அவனே பழக்கன்னு தூக்கி போட்டுருவான். ஒண்ணு முக்கி எடுப்பான். அது நம்ம தாளகாரன் அது ஒன்னத்தான். அப்ப நான் ஏகப்பட்ட புண்ணியம் செஞ்சிருக்கேன். புண்ணியம் செஞ்சாதான் அங்கெல்லாம் போக வேண்டாமே. ஆமா. எத்தனை வைக்கப்படப்ப தீய கொளுத்திருக்கேன், எத்தனை வீட்டை தீய கொளுத்திருக்கேன். வைக்கப்படப்பெல்லாம் தீய கொளுத்துறால பாவம் வராது, அது வரும். அக்கா அதுலயும் காட்டி பாவம் எதுவுமே கிடையாது. ஆமா. எத்தனை குடும்பத்தை பிரிச்சு விட்டுருக்கேன், எத்தனை திருமணத்தை பிரிச்சு விட்டுருக்கேன். சரி. புரிஞ்ச முன்னாடி என் நேரம் சிரிச்சிட்ட போதும் மறுநாட்டு வீட்டை பார்த்து போயிடுவான். ஓஹோ. ஆமா. கணவன் மனைவி வந்து சண்டை போட்டு சிரிச்சிருந்தா விட்டுருவேன். சந்தோஷமா வீட்டுல இருந்துட்டு வைங்களேன், மறுநாட்டு பிரிச்சு விட்டுருவேன். நீ பிரிச்சு விட்டுருவேன். அதுலயும் காட்டி புண்ணியம் இருக்கா? ஏங்க அப்பா அட பாவி. அப்படி புண்ணியம் செய்யணும். அப்படி நடத்த கூட போயிடக்கூடாது. அப்படி போயிருந்தா உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்துடும். இப்ப ஒன்னியம்மா பாவத்தை கையில இறந்தணும். அதுக்கு பேரு தான் பாவமா? ஆமா. உடுக்கார வீட்டுல போன் அடிச்சு பேசலாம். அந்த செல்லுல சொல்லுது. என்ன சொல்லுது? இப்போ நீங்க தொடர்பு கொள்ள ஆள்கிட்ட பேச முடியாது, வேற ஒரு ஆள்கிட்ட தொடர்பு கொண்டு இருக்காரு. வேற ஆள்கிட்ட தொடர்பு கொண்டு இருக்காங்களா? பேசி கொண்டு இருக்காங்களா? பேசி கொண்டு இருக்காங்களா? சிறிய நேரம் கழிச்சு நீங்க தொடர்பு கொள்ளவும் வீட்டுக்காரி இன்னொரு ஆள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க அந்த செல்ல. அப்ப வச்சிருக்கலாமா? அப்படின்னா வேற ஆள்கிட்ட அங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல, வேற ஆள்கிட்ட தொடர்பு வச்சிருக்காங்கன்னு பேசுதான். அந்த செல்லுக்கே அது பொறாம வந்துட்டு. சரி. என் கூட்டாளா வீட்டுக்கு அனுப்பியிருப்பேன். யார வீட்டுக்காரியவா? என் வீட்டுக்காரி. சரி. நான் இருக்கும் போதே நீ அடுத்த ஆள்கிட்ட தொடர்பு வச்சிருக்காங்க. ஆமா. அட பாவியே. அப்பேற்பட்ட வீட்டுக்காரிட்ட மத்தியானம் பேசிப்பாரு. அவ பிள்ளைகிட்டயோ பெத்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அப்ப அப்படிதான் அது சொல்லும். அதனாலதான் நீ யார்கிட்டையும் பேசப்படாதுன்னு செல்லுல ஒரே நம்பர் தான் வரும். ஒரே நம்பர். ஆமா. என் நம்பரை தவிர மத்த நம்பர் அந்த செல்லுக்குள்ள நுழையாது. ஏன் நுழையாது? அப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. எந்த நேரம் பேசலாம் செல்லு வாங்கி எடுத்து பேசுவா. ஆமா. யார் கேட்கணும்? இப்படி எல்லாம் தொடர்பு கொள்ளுது. 4 மனைவி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். சரி. இது 5வது மனைவி. 4 மனைவி வீட்டுக்கு அனுப்பிட்டியா? அடுத்த தொடர்பு கொள்ளுது. அப்படி சொல்றீங்களா? அந்த செல்லு காட்டி கொடுக்குறீங்களா? செல் காட்டி கொடுக்கு. சரி சரி சரி. சரி. ஆனாலும் ராகக்கண்ணியார பெண்கொடியாள். பெண்கொடியாள் அந்த ராகராஜனிடத்தில் சொல்லுகிறாள். வண்ணா